அப்படி பொள்ளாச்சேரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கேரளா பார்டருங்க. நல்லா இயற்கை வளத்தோடு சூப்பராக இருக்குதுங்க. ஜூம் பண்ணி கேட்பேன். மாகாளியம்மன் கோயில் எல்லாம் மாகாளியம்மன் கோயில் இருக்குது. இங்கெல்லாம் நான் வாழ்ந்த இயற்கையான பூமிங்க, இயற்கையான இடங்க. இங்கே நான் பல வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். பொறைவளையம் கேரளா பார்டர் ஏரியாங்க. இங்கே தான் ஸ்கூல்லையும் படித்தேன். இங்கெல்லாம் மரங்களை நல்லா பாதுகாத்து விவசாயம் சுற்றி மரங்களை அதிகமாக வளர்த்துவாங்க. பனை மரமெல்லாம் மாறுங்க. இதே மாதிரி பூமி ஃபுல்லாக எங்கே எல்லா பக்கம் மரம் இருந்துன்னா நல்லா மழை பெய்யுங்க. பூமி எங்கேயும் ஃபுல்லாக மரம் வந்து வச்சுக்கோங்க, இதே மாதிரி மழை நல்லா பெய்யுங்க. நல்ல பிஸ்னஸ் மேன் வசதியானுங்க. இந்த பூமியில் எல்லாம் வாங்கி போட்டு மரங்களை அழைச்சி கம்பி வேலி போட்டுடுறாங்க. அதனால் பூமியிலேயே கெடுத்து மழையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா இருக்கிற மாதிரி இயற்கை வளங்களை காற்று கொண்டு வந்தாங்கன்னா பூமி நல்லாயிருக்கு, மழை பெய்யும். நம்மளுக்கு பின்னாடி வர சன்னதிகளெல்லாம் நல்லா நீர் நிலத்தோடு நல்லா வாழ்வாங்க, சுத்தமான சுகாதாரத்தோடு வாழ்வாங்க. ஒவ்வொரு சாலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரம் இருக்குது. ரோட்டான பனை மரமெல்லாம் அதிகமாக இருக்குங்க. இந்த சைடில் மாந்தோப்புலாம் வச்சுருக்குறாங்க. இல்லை இங்கே பெரியப்பா சாலைங்க. இந்த ஆலா மரத்துக்கெல்லாம் 200 வருஷம் இருக்குங்க. இந்த மரத்துக்கெல்லாம் வந்து 200 வருஷம் இருக்குது.
இந்த ஆலாமரத்துக்கெல்லாம் 200 வருஷமே இருக்குங்க. நான் குழந்தையிலேருந்தே பார்க்குறேங்க. எனக்கு 55 வயசு ஆச்சு. அப்பவும் இப்படித்தான் இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு 200 வருஷம் இருக்கும். இங்கே ரோட்டோரத்தில் எங்கேயும் நீங்கள் பார்த்தா பனைமரம் அதிகமாகவே வச்சுருப்பாங்க. இன்னும் அதிக பனைமரம் இந்த பூமியிலலாம் இருந்தது, எல்லாம் வெட்டி போட்டாங்க. இப்போ அரசாங்கம் தடை போட்டிருக்கிறாங்க, அதனால் வெட்டுறதுக்கு வழி இல்லை. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தடை போட்டிருந்தாங்கன்னா பனைமரமெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துருக்குங்க. அது இந்த அரசாங்கம் தவறி விட்டது. இன்னும் பல மரங்களை வெட்ட தடை போட்டாங்கன்னா பூமி நல்லா இருக்குங்க. இது பாருங்க, இயற்கை வளம் காட்சி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மரமெல்லாம் வச்சு ஒரு 30 வருஷம் இருக்குங்க. ஆமதோனியில் வச்ச மரம். அதனால் இந்த இடத்துல நிழலுக்கு வந்து உட்கார்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். அரச மரம். இதெல்லாம் சரியான சிறையாக இருக்குங்க. நைட்டெலாம் ஒரு ஆள் வரேன்னா பயந்துக்கணும், அந்த மாதிரி இந்த இடம். இந்த இடத்த பேரே புலிப்பாறை அணைம்பாங்க. ஒரு காலத்தில் இங்கே புலியெல்லாம் வாழ்ந்துருக்குதுங்க. மக்கள் விவசாய நிலையம் பயன்படுத்துறதுனால அதை அப்படியே கேரளா பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் புரைவலை ஜமீன் எடுத்து பார்த்துட்டு இருந்த இடம். இப்போல்லாம் வெளியூருக்காரர்களாக இந்த இடத்த பூரா வாங்கிட்டாங்க. இந்த இடத்த பேரெல்லாம் வந்துங்க புலிப்பாறை அணைம்பாங்க. ஒரு காலத்தில் இங்கே புலி இருந்துக்கிறனால அந்த பேர் வந்துருக்குது. மக்கள் எல்லாம் அப்புறம் விவசாயம் பண்ணணும், அதெல்லாம் கேரளா பக்கம் அப்படியே ஃபாரஸ்ட் பக்கம் போயிடுச்சு. எல்லாமே பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க. நைட்டெல்லாம் ஒரு ஆள் வரணும், உண்மையிலேயே பயந்துக்கணும். பகல்லையும் 1-2 புலி சிறுத்தைகள்லாம் இருக்கிறதா தகவல். கூண்டு வச்சு போராடிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிடிக்க முடியலை. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கன்றுக்குட்டி கொண்டுட்டு போயிடுச்சு, ஒரு மாட்டை கொண்டுருச்சு. ஆனால் இன்னும் அந்த சிறுத்தை புலி சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதில் மக்கள் வெளியெல்லாம் போகிறதுக்கு இரவு நேரங்களில் எல்லா நேரங்களையும் கொஞ்சம் பயந்து தான் போயிட்டுருக்குறாங்க. குழந்தை குட்டிகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது எங்கேருந்து வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு 3 உறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை பிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அது வழி தெரியாமல் வந்துடுறதானுங்க. அதில் வாழையான் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் வந்து பக்கம் இருக்கிறதுனால வழி தெரியாமல் வர்றது தான். இந்த இடமெல்லாம் போக உஷாராகத்தான் போகணுங்க. வந்து தாக்குனா ஒன்றும் பண்ண முடியாது, சமாளித்து தான் ஆகணும். இந்த இடத்த பேர் தான் புலிப்பாறைனே சொல்லுவாங்க. எல்லாம் அப்போ 200-500 வருடங்களுக்கு முன்னாடி விவசாயங்கள்மா பயன்படுத்துவதனால மிருகங்கள் அழிமாரி இடம் விட்டு இடம் போய் வாழையாறு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை சைடு வடமாறு வச்சு அந்த பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்த இடத்த பேர் புலிப்பாறை அணை தானே. பல காலகட்டங்களாக புலிப்பாறை அணைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வரவனுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே வரணுங்க. அது என்னையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் வந்த உதவி இந்த இடம் வராமல் பார்க்காம போக மாட்டேங்க. ஏன்னா அப்படி இயற்கை வளத்தோடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வரலாமலே தோணுங்க. வந்த போதெல்லாம் இங்கே வராமல் போக மாட்டேன்.
வந்து பார்த்துட்டு நான் போவேன். மூணு சித்துப்புளி இருக்கிறதா, தப்பிச்சு வந்து இருக்கிறதா தகவல் வந்துருக்குது. தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் நான் தனியாக வந்திருக்கிறேன். ஆன மனிதர் எதுவும் வராமல் இருந்தால் நல்லது. வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆண்டிக்கா பற்றி என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியும். போராடித்தான் ஆகணும். மக்களே, இதை புளிப்பால் அணைஞ்சிடுவாங்க மக்களே. ஒரு காலங்கள் இந்த மலையில் புளிப்பு அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தாமரை செடியில் அப்படியே இருக்குங்களா? ஒரு காலத்தில் இதை புளிப்பாரு மக்களே. அது புது அணையாக கட்டணுங்க. இதுதான் பழைய அணை. இதுதான் பழைய அணை மக்களே. இந்த இடத்த பேர் புளிப்பார் அணை மக்களே. ஒரு காலத்தில் இங்கே புலிகளாக வாழ்ந்த இடம். இப்போல்லாம் விவசாயங்கள் ஆக்கப்பட்டு புலிகளாக ஃபாரஸ்ட்டை நோக்கி ஓடிடுச்சு. இப்போ 3 அணை இருக்குதுங்கிறாங்க. பார்த்து வேக்கான மட்டும் நம்ம நைட்டில் வரக்கூடாது. நைட்டில் நினச்சாங்களா வரக்கூடாது மக்களே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த அணைப்பாறு புளிப்பாறை அணைங்க மக்களே. இங்கெல்லாம் வரணும், பாதுகாப்பாக தான் வரணும். நான் ஏதோ துணிஞ்ச ஒரு புத்தகம் வந்துக்கிறேன். எல்லாம் ஆண்டு வந்து இந்த தண்ணி இங்கெல்லாம் வத்துனதே இல்லைங்க.
மக்கள் இந்த தண்ணியெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு காலம் வற்றுனது கிடையாது. இந்த தண்ணியெல்லாம் வற்றுனது இல்லை மக்களே. மக்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நாள் பேலன்ஸ் பண்ணி ஏற முடியாது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறாங்க மக்களே.